சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் இதுவரை நடத்தாமல் இருந்தது. தேர்தலை நடத்துவதற்கு மத்திய அரசு துணையோடு மாநில அரசு தேர்தலை ஒத்திவைக்கின்ற பணிகளில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தும் அந்த கடிதத்திற்கு தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் நீதிமன்றத்தை நாடி உடனடியாக அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உண்டான இடைத்தேர்தலை அறிவித்திருக்கின்றன. கண்டிப்பாக ஏற்கனவே அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 18 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். இந்த 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் அரவக்குறிச்சியிலும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். கழக தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு வெற்றி பெறுவார்கள். திடீர்னு 19 தேர்தல் அழிச்சு 4 தொகுதி அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 18 தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடந்து 18 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். தளபதி அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார் என்பது ஆளுங்கட்சிக்கு தெரியும். 4 தொகுதியினுடைய இடைத்தேர்தலை நிறுத்தி வைத்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் உட்பட அதற்காக அந்த வழியை பின்பற்றி இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் சென்றதன் அடிப்படையில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அரசு உள்ள முழுமையாக இங்கே இருக்கும். ஏற்கனவே இடைத்தேர்தலில் அரசு இன்று முழுசாக தான் இறங்கினாங்க. ஆர்கே நகரில் 32 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க, முதலமைச்சர் அங்கே இருந்தாங்க, துணை முதலமைச்சர் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. எல்லாம் இருந்துமே அங்கே மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க ஆளுங்கட்சிக்கு? அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழு அரசு இயந்திரம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பிரச்சார பணிகளை தலைவர் தளபதி அவருடைய உத்தரவோடு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்களுடைய நாளைய முதலமைச்சர் தமிழக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமானது தளபதி அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதி உட்பட 4 தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளரை அறிவிப்பார்கள். வேட்பாளர் அறிவிப்பு பிறகு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு உண்டான பணிகள் நடைபெறும். ஆளுங்கட்சியினுடைய அரசு இயந்திரம் முழுவதுமாக பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தினாலும் கூட கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை 4 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்து 22 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறுவோம். 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர் தளபதி அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்.